بسم الله الرحمن الرحيم لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد ووالد وما ولد لقد خلقنا الإنسان في كبد أيحسب أن لن يقدر عليه أحد يقول أهلكت مالا لبدا أيحسب أن لم يره أحد ألم نجعل له عينين ولسانا وشفتين وهديناه النجدين فلاقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة أولئك أصحاب الميمنة والذين كفروا بآياتنا هم أصحاب المشأمة عليهم نار مؤصدة نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن الله تعالى يقول في قرآنه القديم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் அனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தின் செய்திகளை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் கடைபிடித்தொழுக வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அவனுடைய மாளிகையில் குழுமியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவர் மீதும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிகு ரமலான் மாதத்தின் இறுதி 10 நாட்களை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான வழிகளில் இபாதத்திலே கழிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அது தொடர்பான விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்காக இங்கு குழுமியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய இந்த நிகழ்விலே இறுதி 10 இபாதத்தும் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை
உங்களுக்கு நினைவூட்டலாக தர விரும்புகின்றேன். அன்புக்குரிய சகோதரிகளே, ரமலான் மாதம், அந்த மாதத்தை அடைந்து கொள்வதற்கு நமக்கு கிடைத்த பாக்கியம், இது அல்லாஹு தாலாவினால் நமக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அருளாகும். இந்த ரமலானை அடைய பெற்ற ஒருவர் இந்த ரமலானில் அமல்களை செய்வதற்கு பாக்கியம் பெற்ற ஒருவருக்கு கிடைக்கின்ற நன்மையை போன்று வேறு யாரும் இந்த உலகத்தில் நன்மைகளை சம்பாதிக்க முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இந்த ரமலானுடைய காலம் அமைய பெற்றிருக்கிறது. இந்த ரமலானுடைய பாக்கியத்தை நாம் முழுமையாக அடைய வேண்டுமாக இருந்தால் எம்மை எதிர்நோக்கி வர இருக்கின்ற ரமலானின் இறுதி 10 நாட்களை உரிய முறையிலே பயன்படுத்துவதன் ஊடாக நாங்கள் மிகச்சிறந்த பாக்கியசாலிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உண்மையிலே ரமலானுடைய இறுதி 10 நாட்களை இபாதத்துக்களிலே கழிப்பதற்கு, அல்லாஹுக்கு பொருத்தமான அமல்களிலே கழிப்பதற்கான பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த முஸ்லிம் சமூகத்தில் கிடைக்காமல் போகின்ற ஒரு துர்ப்பாக்கியம் இருக்கிறது. காரணம், அந்த நாட்களை அண்மித்து வருகின்ற பெருநாளும், பெருநாளுக்கு நாங்கள் பிஸியாகி விடுவதும், பெருநாளுக்கு தேவையான ஆடைகளை செலக்ட் பண்ணுவதிலே நாங்கள் ஈடுபாடு காட்டுவதும், அதற்காக கடைகடையாக ஏறி இறங்கி திரிவதும், பெருநாளுக்கான ஏனைய உபசரணைகளை, தின்பண்டங்களை தயாரிப்பதிலே ஈடுபடுவதும் என்று எங்களுடைய அந்த இறுதி 10 நாட்கள் அல்லாஹு தாலாவுக்கு பொருத்தமில்லாத வழிகளிலே அல்லது பயன்படுத்த வேண்டிய காலத்தை பயன்படுத்தாமல் வீணடிக்கப்பட்ட ஒரு முறையிலே கழிந்து விடுகின்ற ஒரு மனவேதனையான நிகழ்வு இருக்கிறது. அப்படியான ஒரு நிகழ்வு மீண்டும் மீண்டும் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு, எமது பிரதேச சகோதரிகளுக்கு வரக்கூடாது என்ற நோக்கத்திலேதான் இந்த இறுதி 10 எவ்வாறு நாங்கள் ஒவ்வொருவரும் ஹயாத்தாக்க வேண்டும், அதிலே நாங்கள் என்னென்ன விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயற்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை எங்களுடைய சகோதரிகளுக்கு, எங்களுடைய பெண்மணிகளுக்கு உண்டாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த நிகழ்வு இங்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இந்த இறுதி 10 நாட்களில் ஷைத்தான்கள் அடைபட்டு கிடக்கின்ற ஷைத்தான்கள் திறந்து விடப்பட்டு விடுகிறார்களோ என்று நினைக்கின்ற அளவுக்கு ஷைத்தானியத்தான ஒரு சூழல் இந்த முஸ்லிம் சமூகத்தை ஆட்டி படைப்பதை நாங்கள் எல்லோரும் தெளிவாகவே பார்க்கிறோம். எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த நிலையிலிருந்து விடுபட்டு இந்த ரமலானின் இறுதி 10 அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வழிகளில் நல்ல அமல்களிலே ஈடுபட்டு நல்ல நன்மைகளை சம்பாதிக்கின்ற நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் கேட்கின்ற உங்களையும் இந்த சொற்பொழிவுக்கு காது கொடுக்கின்ற சகோதரிகள், தாய்மார்களை அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் முதற்கண் பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றவனாக இருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த இறுதி 10 நாட்களில் நாங்கள் செய்ய வேண்டிய மிக பெருமதியான வணக்கங்கள் இருக்கின்றன. அந்த வணக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த குறுகிய நேரத்திலே பட்டியலிட்டு காட்டுவது பொருத்தமற்றதாக இருந்தாலும் ஒரு சில முக்கியமான விடயங்களை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு நினைவுபடுத்துவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த இறுதி 10 நாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத் செய்வதில், வணக்க வழிபாடுகள் செய்வதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ்கள் வாயிலாக நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்கின்றோம். இந்த இறுதி 10 நாட்களை நாங்கள் பயன்படுத்துவதற்கும் ஹயாத்தாக்குவதற்கும் அதிலே அதிகமான அமல்களில் ஈடுபடுவதற்குமான அடிப்படையான காரணம் என்னவென்றால், அந்த இறுதி 10 நாட்களிலே இருக்கின்ற லைலத்துல் கத்ர் என்று சொல்லுகின்ற ஒரு மகத்தான ஒரு புனிதமான இரவாகும். அந்த இரவை இந்த இறுதி 10 நாட்களை ஹயாத்தாக்குவதன் ஊடாகத்தான் அடைந்து கொள்ள முடியும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம், அல் குர்ஆன் இந்த மாதத்தில் அருளப்பட்டதாயினும் விசேடமாக இந்த ரமலானிலே இருக்கின்ற லைலத்துல் கத்ர் என்ற அந்த பாக்கியம் நிறைந்த இரவில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. அது இந்த
ரமலான் மாதத்தின் இறுதி 10 நாட்களில் ஒற்றை நாட்களிலே இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி அந்த ஒற்றை நாட்களையும் இறுதி 10 நாட்களையும் இபாதத்துக்கள் மூலமாக அலங்கரித்து அந்த லைலத்துல் கத்ர் என்ற அந்த மகத்தான இரவை அடைந்து கொள்வதற்கான அத்தனை உத்திகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவு, வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் என்றால் உங்களுக்கு புரியுமா? அந்த மகத்தான இரவுடைய மாட்சிமை மகிமை உங்களுக்கு தெரியுமா? அது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாகும். 1000 மாதங்கள் என்பதை கணக்கிடுகின்ற போது சுமார் 83 வருடங்களுக்கு மேற்பட்ட காலகட்டம் அந்த 1000 மாதங்களுக்குள்ளே உள்ளடங்குகிறது. அந்த இறுதி 10 இருக்கின்ற லைலத்துல் கத்ர் என்ற அந்த பாக்கியம் நிறைந்த இரவில் ஒருவருக்கு அமல் செய்கின்ற பாக்கியம் கிடைக்குமாக இருந்தால் 83 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலம் அமல் செய்த நன்மைகளை சம்பாதித்த மிகப்பெரியதொரு பரோபகாரியாக, மிகப்பெரியதொரு நன்மையாளராக அந்த மனிதர் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு குறுகிய கால ஆயுளை கொண்ட உம்மத்தாக படைத்திருக்கிறார். முந்திய சமுதாயங்கள் எல்லாம் மிக நீண்ட நீண்ட ஆயுளை கொண்ட சமுதாயங்களாக இருந்திருக்கிறார்கள். ஆதம் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஹதீஸ்கள் சொல்லுகிற போது அவர் 960 வருஷங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அதற்கு பிறகு வந்த நூஹ் நபி அவர்கள் 950 வருஷங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். மூசா நபி அவர்களுடைய சமுதாயம் 6 நூற்றாண்டுகள் 600 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக அல் குர்ஆன் விரிவுரையாளர்கள் கூறுகின்றார்கள். அப்படி நமக்கு முந்திய சமுதாயங்கள் எல்லாம் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்திருக்கின்ற போது நபியுடைய உம்மத்தவர்களாகி நாங்கள் வாழுகின்ற காலகட்டம் என்பது மிகவும் சொற்பமானது. நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துடைய ஆயுள் என்பது 60க்கும் 70க்கும் இடையிலாகும். அந்த 70ஐ தாண்டி இந்த உலகத்தில் வாழுகின்றவர்கள் என்பவர்கள் என்னுடைய உம்மத்தில் மிக அரிதாக இருப்பார்கள், மிகவும் சொற்பமாக இருப்பார்கள் என்றார்கள். எனவே மிக குறுகிய ஆயுளை கொண்ட இந்த உம்மத்து முந்திய சமுதாயங்கள் நீண்ட காலங்கள் அமல் செய்து பெற்ற நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் தந்த மிகப்பெரிய ஒரு அருள் தான் ஒவ்வொரு வருடத்திலும் ரமலான் மாதத்தில் ஒரு லைலத்துல் கத்ர் இரவு. அந்த லைலத்துல் கத்ர் இரவு 83 ஆண்டுகளை விட சிறப்பான, 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு என்று சொன்னால் 10 வருடங்கள் ஒருவருக்கு லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் கிடைத்து விட்டால் அவர் சுமார் 800 ஆண்டுகள் அமல் செய்த நன்மையை பெறுகின்ற ஒரு மனிதராக மாறிவிடுகிறார். அவருடைய ஆயுட்காலத்திலே ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்து விட்டால் ஏனைய எல்லா நபிமார்களுடைய சமுதாயங்களையும் மிஞ்சி விடுகின்ற அளவுக்கு நன்மைகளை பெற்ற ஒரு சமுதாயமாக இந்த உம்மத்தில் இருக்கின்ற ஒருவர் மாறிவிடுவார் என்ற காரணத்தினால் அந்த சிறப்பை இந்த உம்மத்து பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த இறுதி 10 நாட்களிலே அந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவை வைத்திருக்கிறான். எனவே அந்த இரவை அடைந்து கொள்வதுதான் இந்த இறுதி 10 நாட்களை நாங்கள் இபாதத்துக்களிலே கழிப்பதற்கான அடிப்படையான நோக்கம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் எதிர்வரக்கூடிய ரமலானில் இருக்கின்ற, எதிர்வரக்கூடிய இறுதி 10 இருக்கின்ற அந்த லைலத்துல் கத்ரை அடைந்த பாக்கியத்தை, அந்த லைலத்துல் கத்ரிலே இரவிலே விழித்திருந்து அமல் செய்கின்ற பாக்கியத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் அல்லாஹ் தஆலாவை பிரார்த்தனை புரிந்து கொள்பவனாக இருக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரி தாய்மார்களே, இந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவை அடைந்து கொள்கின்ற அந்த விடயத்திலே எங்களுடைய சமுதாயத்திலே ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கிறது. அது என்னவென்றால் 27ஆம் கிழமை லைலத்துல் கத்ர் இரவு, அன்றைக்கு பள்ளிவாசல்ல போய் தொழுதால், அன்றைக்கு இபாதத்துக்களில் ஈடுபட்டு விட்டால், அன்றைக்கு தௌபாவை செய்து விட்டால், அன்றைக்கு தஸ்பீக தொழுகை தொழுது விட்டால், அன்றைக்கு இன்னபிற அமல்களை எல்லாம் செய்து விட்டால் அன்றைய லைலத்துல் கத்ருடைய அந்த முழுமையான பாக்கியத்தை நாம் அடைந்து விடுகிறோம் என்ற ஒரு தவறான அபிப்பிராயம் இந்த உம்மத்தில் இருக்கிறது. உண்மையாகவே 27வது தினத்தில் தான் அந்த லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இரவை அடைந்து கொள்வது என்பது எல்லாருக்கும் கஷ்டமான விஷயம் கிடையாது. 27வது அந்த கணக்கு பார்த்து அன்றைக்கு எல்லாரும் முழிச்சிருந்து அன்றைக்கு அமல் செய்து அதை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நமக்கு வழிகாட்டவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான். லைலத்துல் கத்ர் என்ற இரவை இறுதி 10 ஒற்றை நாட்களிலே தேடி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அது 21வது நாளாக இருக்கலாம்,
23வது நாளாக இருக்கலாம், 25வது நாளாக இருக்கலாம், 27வது நாளாகவும் இருக்கலாம். நாங்கள் எல்லாம் கவனிக்காமல் விட்ட 29வது நாளாக கூட அந்த லைலத்துல் கத்ர் இருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே லைலத்துல் கத்ர் இரவுடைய பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஒவ்வொருவரும் நபி வழியை பின்பற்றி அந்த இரவுகளை முழுமையாக ஹயாத்தாக்குவதன் ஊடாக அதை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு சமுதாயத்தில் நம்முடைய ஊர்ல நடக்கிற சடங்கு சம்பிரதாயம் என்னன்னா 27 அன்றைக்கு லைலத்துல் கத்ர் இரவு பள்ளிவாசல் எல்லாம் பார்த்தால் 27 அன்று லைலத்துல் கத்ர் இரவு சிறப்பு நிகழ்ச்சிகள் என்று விசேடமான அமல்கள் எல்லாம் நடக்கும். அன்றைக்கு விசேடமான தௌபாக்கள் எல்லாம் நடக்கும். அன்றைக்கு போய் எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு கோரிவிட்டால் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கின்ற ஒரு தவறான அபிப்பிராயம் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது. அதை நாங்கள் மாற்ற வேண்டும். நபியுடைய வழி இந்த இறுதி பத்தின் இறுதி நாட்கள் அந்த அவ்வளவு நாளையும் ஹயாத்தாக்குறது. ஒற்றை நாட்கள் என்பதற்காக ஒற்றை நாட்களை மட்டும் ஹயாத்தாக்குற பணியை நபி அவர்கள் ஈடுபடுத்தவில்லை. மாற்றமாக அந்த இறுதி 10 நாட்களையும் இபாதத்துக்களிலே ஈடுபடுகின்றவராக நபி அவர்கள் இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரமலானின் இறுதி 10 நாட்கள் நுழைந்து விட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவெல்லாம் விழித்திருப்பார்கள். தன்னுடைய மனைவி மக்களையும் விழித்திருக்குமாறு ஏவுவார்கள். அந்த நாட்களிலே இபாதத்துக்களிலே ஈடுபடுத்துவதற்காக தன்னை முழுமையாக வரிந்து கட்டிக் கொள்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி 10ஐ அடைந்து கொள்வதற்காக இறுதி 10 நாட்களிலும் பள்ளிவாசலிலே இத்திகாஃப் இருக்கின்றவர்களாக இருந்தார்கள் என்பதையும் ஹதீஸ்கள் வாயிலாக நாங்கள் ஒவ்வொருவரும் படிக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இறுதி 10 நாட்களை ஹயாத்தாக்கி லைலத்துல் கத்ர் என்ற அந்த புனிதமான அந்த மகத்தான 1000 மாதங்களை விட சிறந்த அந்த இரவை அடைந்து கொள்வதற்காக நீங்கள் இன்றிலிருந்தே உங்களை தயார்படுத்த வேண்டும் என்று உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு முந்தி செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் முடித்துவிட்டு இறுதி 10 நாட்களில் எந்த ஒரு வேலையும் நமக்கு இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு எல்லா விடயங்களையும் முடித்துவிட்டு இபாதத்துக்காக மட்டும் ஒதுக்குகின்ற காலகட்டமாக அந்த இறுதி 10 நாட்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். உடுப்படுக்கிற காலமாக, கடையாக ஏறி இறங்குற காலமாக, செலக்ட் பண்ற காலமாக, எந்த வீட்டில் உடுப்பு விற்கால் கேட்டு அந்த ஊடெல்லாம் திரிகிற காலமாக ஆக்காமல் இபாதத்துக்காக முழுமையாக இந்த காலகட்டத்தை அர்ப்பணிப்பதற்காக நீங்கள் இன்றிலிருந்து தயாராகுங்கள் என்று உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்பவனாக இருக்கின்றேன். இந்த இறுதி 10 நாட்களிலே நாங்கள் செய்கின்ற அமல்களிலே முதல் தரமான அமலாக இருப்பது இத்திகாஃப் என்று சொல்கின்ற பள்ளிவாசலிலே முழுமையாக தங்கியிருந்து முழுமையாக இபாதத்துக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணித்து விடுகின்ற ஒரு விடயமாகும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை. நபி அவர்கள் கடைபிடித்த வழிமுறை மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்திய காலகட்டத்தில் வாழ்ந்த நபிமார்களும் இந்த இத்திகாஃப் என்று சொல்லுகின்ற பள்ளி வாசல்லே முழுமையாக தங்கியிருந்து தங்களை நெறிப்படுத்திக் கொள்கின்ற அந்த செயற்பாட்டை கொண்டிருந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தில் இப்படி சொல்கிறான், வஅஹித்னா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல அன் தஹிரா பைத்திய லித்தாயிஃபீன வல்லாகிஃபீன வர்ருக்கஇ சுஜூத். நாங்கள் இப்ராஹீமிடமும் இஸ்மாயிலிடமும் ஒரு உடன்பாடு செய்திருந்தோம். அவர்கள் அந்த உடன்பாடு என்னவென்றால் இந்த இறை இல்லத்தை, அதாவது காபத்துல்லா என்ற அந்த இறை இல்லத்தை அவர்கள் புனிதமாக வைத்திருக்க வேண்டும். எதற்காக என்றால் அங்கு தவாப் செய்ய வருகின்ற மக்களுக்காகவும், அங்கு இத்திகாஃப் இருக்கின்ற மக்களுக்காகவும், அங்கு சுஜூதிலே ருக்குயிலே ஈடுபட்டு தொழுகையை நிறைவேற்றுகின்ற மக்களுக்காகவும் அந்த பள்ளிவாசலை புனிதமாக வைத்திருக்க வேண்டும் என்று இப்ராஹீமிடமும் இஸ்மாயிலிடமும் நாம் ஒரு வாக்குறுதி பெற்றிருந்தோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். ஆக இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியுடைய காலத்திலே எல்லாம் வழக்கத்தில் இருந்த ஒரு வணக்கமாக பள்ளிவாசல்ல தங்கியிருந்து இத்திகாஃப் இருத்தல் என்ற அந்த நடைமுறை இருந்து வந்ததை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னர் ஜாஹிலிய காலத்திலே ஒரு நேர்ச்சை செய்திருந்தேன். அது என்ன நேர்ச்சை என்றால், ஒரு நாள் பள்ளிவாசலில் போயிருந்து தங்கி இத்திகாஃப் இருப்பது என்று ஜாஹிலிய காலத்திலே நான் நேர்ச்சை செய்திருந்தேன். அந்த நேர்ச்சையை நான் இப்போது நிறைவேற்ற வேண்டுமா என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்ச்சையை நிறைவேற்றுவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முதல் ஜாஹிலிய காலத்திலேயே அந்த இத்திகாஃப் என்கிற பழக்கம் இருந்திருக்கிறது என்பதையும், ஜாஹிலிய காலத்தில் செஞ்ச ஒரு நேர்ச்சையை இப்ப நிறைவேற்ற வேண்டும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு அன்று இஸ்லாத்துக்கு முற்பட்ட காலத்திலே, நபியுடைய பிரச்சாரத்துக்கு முற்பட்ட காலத்திலே நடைமுறையில் இருந்து ஒரு வணக்கமாக இந்த இத்திகாஃப் என்ற விடயம் இருப்பதை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் ஆரம்ப காலகட்டத்திலே
முந்திய பத்திலே ஈத்திகா இருக்கின்றவர்களாக இருந்தார்கள். ஆரம்பம் முதல் பத்தில் இருப்பார்கள். பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு நடுப்பத்திலே ஈத்திகா இருக்கின்றவர்களாக இருந்தார்கள். பிறகு ஒரு நாள் அந்த நடுப்பத்திலே ஈத்திகா இருக்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை நோக்கி ஒரு அழைப்பு விடுத்து மக்கள் எல்லாம் வந்து சேர்ந்தார்கள். நான் இந்த முதல் பத்திலே லைலத்துல் கத்ர் என்ற இரவை நான் தேடினேன். பின்னர் நடுப்பத்திலும் அதனை தேடினேன். ஆனால் எனக்கு இப்போது செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, அது முதல் பத்திலும் இல்லை, நடுப்பத்திலும் இல்லை, அது இறுதிப்பத்தில் தான் இருக்கிறது என்று எனக்கு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உங்களில் யாராவது இத்திகாப் இருக்க வேண்டும் என்றால் அந்த ரமலானின் இறுதிப்பத்திலே இத்திகாப் இருந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லி, இறுதிப்பத்தில் நபி அவர்களும் இத்திகாப் இருந்தார்கள். அவர்களோடு சஹாபாக்களும் இத்திகாப் இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸ்கள் வாயிலாக பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இத்திகாப் என்கின்ற வணக்கத்தை பள்ளிவாசலிலே தங்கியிருந்து வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுதல், உலக பராக்குகளிலிருந்து முழுமையாக விடுபடுதல், மனைவி, குடும்பம், பிள்ளை, தொழில் துறவு என்று எல்லா விடயங்களிலிருந்து முழுமையாக தன்னை விடுபடுத்திக் கொண்டு வணக்கத்திற்காக மட்டும் தன்னை உரிமையாக அர்ப்பணிக்கின்ற இந்த இத்திகாப் என்ற அந்த உயர்தரமான வணக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் தொடர்ச்சியாக செய்து வந்தார்கள். அவருடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய மனைவிமார்கள் இந்த சுன்னத்தை இத்திகாப் என்ற அந்த வணக்கத்தை ஹயாத்தாக்கி வந்தார்கள் என்ற ஹதீஸ்களையும் நாங்கள் ஹதீஸ்கள் நூல்களிலே படிக்கின்றோம். உண்மையிலே ஒரு இஸ்லாமிய அறிஞர் குறிப்பிடுகின்றார், இந்த இஸ்லாமிய உம்மத்தை பார்க்கின்ற போது இந்த இத்திகாப் என்ற வணக்கத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படித்தான் இந்த இத்திகாப் என்ற வணக்கம் இந்த முஸ்லிம் சமூகத்திலிருந்து இல்லாமல் போனதோ எனக்கு தெரியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை செய்வார்கள், சில விஷயங்களை விடுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை கொஞ்சம் காலம் செய்வாங்க, சில விஷயங்களை கொஞ்சம் காலம் செய்யாம விடுவாங்க. ஆனா இத்திகாப் என்ற இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் மரணிக்கின்ற வரைக்கும் விடாமல் தொடர்ச்சியாக செய்து வந்த ஒரு நடைமுறையாக இருந்தது. ஆனா இந்த நடைமுறையை இந்த இஸ்லாமிய உம்மத் எப்படித்தான் கைவிட்டதோ என்று தெரியவில்லை என்று சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு இத்திகாப் என்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சமுதாயத்தில் அந்நியப்பட்டு போன, எங்கள் சமுதாயத்துக்கு தெரியாமல் போன விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக பள்ளிவாசல்ல இத்திகாப் இருக்கிறது, பெண்கள் ஆண்கள் வாரது, வணக்கம் செய்யறது, வழிபாடு செய்யறதுங்கிறதெல்லாம் நாங்கள் அண்மை காலமாக குறிப்பாக இந்த பிரதேசத்தில் தௌஹீத் பிரச்சாரத்துடைய எழுச்சிக்கு பிறகு கேள்விப்பட்ட விடயங்களாகவே நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த அளவுக்கு எங்களுடைய சமுதாயத்தில் அந்நியப்பட்டு போன அல்லது சமுதாயத்தோடு சம்பந்தம் இல்லாமல் போன ஒரு வணக்கமாக மாறி போயிருக்கிறது. ஆரம்ப காலங்களில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக கூட எங்களுடைய சமுதாயத்துக்கு இருந்தது. பொம்பளையில் போய் பள்ளிவாசல் இருக்கிறதா, இரவைக்கெல்லாம் இருக்கிறதா, வணக்கத்தில் ஈடுபடுறா, அப்படி பள்ளிவாசல் போய் இருக்கலாமா பொம்பளையில் என்றெல்லாம் கேட்கின்ற அளவுக்கு சமுதாயத்துக்கு ஒரு தெரியாமல் போன வணக்கமாக இந்த வணக்கம் இருந்து வந்திருப்பதை பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த ரமலானுடைய இறுதிப்பத்தை இபாதத்தில் கழிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற நீங்கள் செய்கிற முதலாவது பணி, முடியுமான அளவுக்கு அந்த இறுதி 10 நாட்களை இபாதத்தில் கழிப்பதற்கு, இத்திகாப் இருப்பதற்காக நீங்கள் உங்களை தயார்படுத்த வேண்டும். அது ஒரு முக்கியமான நபியுடைய வழிமுறை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி வருகிற போது உங்களுடைய வீட்டு வேலை, குடும்ப வேலை, தொழில், அது இதன் எல்லாத்தையும் விட்டு வந்து அமல்ல ஈடுபடுறதுக்கும் வீட்டிலிருந்து அமல் செய்கிறதுக்கும் அல்லது உங்களுடைய பணிகளை செய்து கொண்டு அமல் செய்கிறதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வீட்டு வேலையை செய்வது இபாதத்து தான், உங்களுடைய தொழில ஈடுபடுறது இபாதத்தான், அது மாற்று கருத்து இல்லை. அது காலமெல்லாம் 350 நாளும் நடக்கிற விஷயங்கள். ஆனா இந்த 10 நாட்கள்ல அதுவும் இபாதத்தான் சொல்லி இங்கே கிடைக்கின்ற இந்த பெருமதியான நன்மைகளை நாம் இழந்து விடுவோமாக இருந்தால் அதை போல துர்ப்பாக்கியம் எதுவுமே நமக்கு இருக்க மாட்டாது. எனவே சகோதரிகளே, முதலாவதாக இந்த எதிர்வரக்கூடிய ரமலானின் இறுதி 10 நாட்கள்ல இபாதத்துல நாங்க கழிக்கணும் என்கிற ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணும். அதுக்கு உங்களுடைய கணவன்மாருடைய, உங்களுடைய சகோதரர்களுடைய, உங்களுடைய பெற்றோருடைய ஆதரவை நீங்கள் கட்டாயமாக பெற வேண்டும். அவரிடத்தில் கதைச்சி பேசி அதுக்குரிய ஒழுங்குகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களிடத்திலே முதற்கண் கேட்டுக்கொள்பவனாக இருக்கின்றேன். இந்த இத்திகாப்ங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் இருக்கல்ல, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நபியோட சேர்ந்து அவருடைய மனைவிமாரும் இருந்தார்கள். மஸ்ஜித் நபவியிலே நபியுடைய மனைவிமார்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான செப்பரேட்டான இடங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. இது ஆயிஷாவுடைய கூடாரம், இது ஹப்சாவுடைய கூடாரம், இது உம்மு சலமாவுடைய கூடாரம் என்று சொல்ற அளவு பள்ளிவாசல்ல அவங்களுக்கு தனியான மறைப்புகளை போட்டு, பொதுவா மொத்தமா எல்லா பெண்களுக்கும் ஒரு மறைப்பு போடாம தனித்தனியா அவர்கள் இபாதத்தில் ஈடுபடுறதுக்காக கூட செய்திருந்தார்கள். அதுவும் ஒரு வசதிதான். 100 பொம்பளைகளை கொண்டு வந்து வச்சு எல்லாரையும் உண்டா வச்சு கதைச்சிட்டு இருக்கிறத பார்க்க, அல்லது இபாதத்துக்கள் ஈடுபடாம ஊர்ல ஊர்பலாய கொண்டு வந்து பள்ளிக்கையும் கதைக்கிறத பார்க்க,
தனித்தனி ஆக்களை செப்பரேட் ஆக்கி இபாதத்துக்குள் ஈடுபடுத்தும் ஒரு பணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அது நமக்கு சாத்தியம் இல்லை. இருந்தாலும் முழுமையான அளவுக்கு இந்த இபாதத்தில் கழிக்கிறதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்த வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனுமதி கேட்டபோது இத்திகாஃபுக்கு நபி அவர்கள் அனுமதி வழங்கினார்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அனுமதி வழங்கினார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். இது முதலாவது விஷயம். இரண்டாவதாக, இந்த இறுதிப்பத்த ஹயாத்தாக்குறதுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னால் செய்ய வேண்டிய நிறைய அமல்கள் இருக்கின்றன. அதுல பிரதானமாக இந்த இறுதிப்பத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய அமல்களை முக்கியமான இடத்தை வைக்கின்ற ஒரு அமல் தான் எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கூறுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இந்த இறுதிப்பத்தை பயன்படுத்துவது. தௌபாவுக்குரிய பாவ மன்னிப்புக்குரிய ஒரு காலமாக இந்த இறுதிப்பத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்துவதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இந்த இறுதி 10 நாட்களில் நான் இத்திகாஃப் இருக்கின்ற போது அந்த லைலத்துல் கத்ர் என்ற இறைவை அடைந்து கொள்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைக்குமாக இருந்தால் நான் எந்த பிரார்த்தனையை அதிகம் செய்ய வேண்டும் என்று எனக்கு வழிகாட்டுகிறீர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃப் அன்னி, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் கரீமுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃப் அன்னி என்ற பிரார்த்தனையை சொல்லிக் கொடுத்தார்கள். நீ வேறு எதையுமே கேட்க தேவையில்லை, உனக்கு பாவ மன்னிப்பு கேடு. இறைவா, நீ பாவங்களை மன்னிப்பவன், மன்னிப்பையே விரும்புபவன், என்னை மன்னித்து விடு என்று அந்த காலகட்டத்திலே கேட்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குமாக இருந்தால் அதை விட பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த இறுதி 10 நாட்களை தௌபாவுக்குரிய பாவ மன்னிப்புக்குரிய காலமாக எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும், நோன்பாளியுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 3 பேருடைய பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா நிராகரிப்பதில்லை. அதுல ஒருவர் நோன்பாளியுடைய பிரார்த்தனை, இரண்டாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்கின்ற பிரார்த்தனை, மூன்றாவது அணியிழைக்கப்பட்ட ஒருவர் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பிரார்த்தனை. இந்த 3 பிரார்த்தனைக்கும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் எந்த திரையும் இல்லை என்று சொன்னார்கள். எனவே இந்த இறுதி 10 நாட்களில் நோன்பிருக்கின்ற காலங்களில் அதிகமாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செய்கின்றவர்களாக, பாவ மன்னிப்பு கேட்கின்றவர்களாக, எங்களுடைய தேவைகளை அல்லாஹ் தஆலாவிடத்தில் முறையிடுகின்றவர்களாக, எங்களுடைய கஷ்டங்களை அல்லாஹ் தஆலாவிடத்தில் முறைப்பாடு செய்து அந்த கஷ்டங்களிலிருந்து விடுதலையை கோருகின்ற மக்களாக இந்த ரமதானுடைய இறுதிப்பத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்திலே நான் மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ரமதானுடைய இறுதி 10 நாட்களில் மிக அதிகமாக செய்த பிரார்த்தனைகள் ஒன்றாக அமைந்திருந்தது பாவ மன்னிப்புக்கான கோரல் தான், தௌபா தான் என்ற வரலாற்று குறிப்புகளை நாங்கள் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் நாசமாவே போவான். அவன் யார் என்றால், ரமலான் மாதத்தை அடைந்தும் அந்த அவனுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெறாமல், தௌபாவை பெறாமல் இந்த ரமலானை அவன் கழிப்பானாக இருந்தால் அந்த மனிதன் உருப்பட மாட்டான், நாசமாவே போவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கின்ற அளவுக்கு இந்த ரமலானுடைய இறுதி 10 காலம் தௌபாவுக்குரிய பாவ மன்னிப்புக்குரிய ஒரு காலமாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த போதனைகளில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே அவன் எத்தகைய இரக்கமும் அன்பும் கொண்டவனாக தன்னுடைய அடியார்கள் விஷயத்திலே இருக்கிறான் என்பதை பற்றி குர்ஆனிலே இப்படி சொல்கிறான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். பாவம் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களே, பாவம் செய்து எல்லை மீறி போய்விட்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிக்க மாட்டான் என்று நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அவன் எல்லா வகையான பாவங்களையும் மன்னிப்பான். நிச்சயமாக அவன் மன்னிப்பவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவேதான் என்ன பாவங்கள் செய்தவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கையேந்தி பிரார்த்திக்கின்ற போது அல்லாஹ் அந்த ஏந்தப்பட்ட கையை வெறுங்கையாக திருப்பி அனுப்புவதற்கு வெட்கப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏந்தப்படுகின்ற கை ஒரு காலமும் அந்த கை வெறுங்கையாக அல்லாஹ் தஆலா திருப்பி அனுப்ப மாட்டான். எனவே அவ்வாறு வெறுங்கையாக திருப்பி அனுப்புவதற்கு வெட்கப்படுகின்ற இறைவன் நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகளை, நம்முடைய தௌபாவை, நம்முடைய பாவ மன்னிப்பை ஏற்று நமக்கு அருள் புரிவனாக இருப்பான் என்ற நம்பிக்கையோடு இந்த ரமலானுடைய இறுதி 10 அதிகம் தௌபா செய்கின்ற, பாவ மன்னிப்பு கோருகின்ற, எங்களுடைய குற்றங்கரைகளை அல்லாஹ் தஆலாவிடத்திலே அழுது மண்டியிடுகின்ற மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா
இரவு நேரங்களிலே தன்னுடைய 2 கைகளையும் விரித்து காத்திருக்கிறான். பகல் நேரங்களில் பாவம் செய்த மனிதர்கள் பாவத்துக்கு மன்னிப்பு கோர மாட்டார்களா என்று எதிர்பார்த்து பகல் நேரங்களிலே தன்னுடைய 2 கைகளையும் விரித்து காத்திருக்கிறான். இரவு நேரங்களிலே பாவம் செய்த என்னுடைய அடியார்கள் என்னிடத்திலே அவர்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க மாட்டார்களா என்று இரவு பகலாக அல்லாஹ் தஆலா காத்துக்கொண்டே இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக இறைவன் எப்போதும் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை வழங்க தயாராக இருக்கிறான். எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறான். எங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஏன் நாங்கள் அந்த சந்தர்ப்பங்களை தவறவிட வேண்டும்? ஏன் அந்த சந்தர்ப்பம் இந்த ரமதானுடைய சந்தர்ப்பமாக இருக்கக்கூடாது? ஏன் அந்த சந்தர்ப்பம் இந்த ரமதானின் இறுதி 10 நாட்களாக இருக்கக்கூடாது? ஏன் அந்த சந்தர்ப்பம் இந்த இறுதி 10 நாட்களில் நாம் ஹயாத்தாக்குகின்ற இரவுகளாக இருக்கக்கூடாது என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து இந்த இறுதி 10 நாட்களை தௌபாவுக்குரிய பிரார்த்தனைக்குரிய காலங்களாக பயன்படுத்துங்கள் என்று உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹ் தஆலா அவனுடைய அன்பை பற்றியும் அவனுடைய கருணையை பற்றியும் இப்படி சொல்கிறான். ஹதீஸுல் குத்ஸியிலே இடம்பெறுகின்ற ஒரு ஹதீஸ். அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய மகனே, நீ என்னை துஆ செய்து என்னிடத்திலே ஆதரவு வைத்து உன்னுடைய பாவங்களுக்காக நீ மன்னிப்பு கேட்பாய் என்றால் நான் உன்னை மன்னித்து விடுவேன். நீ என்ன பாவங்கள் செய்திருக்கிறாய் என்றெல்லாம் பொருட்படுத்த மாட்டேன். நீ எனக்கிட்ட துஆ செய்ய வேணும், எனக்கிட்ட நீ எதிர்பார்க்க வேணும், நான் உன்னை மன்னிப்பேன் என்று. அப்படி வந்து எனக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நான் நீ என்ன பாவம் செய்திருக்கிறாய் என்றெல்லாம் பார்க்க மாட்டேன், எவ்வளவு பாவம் செய்திருக்கிறாய் என்றெல்லாம் பார்க்க மாட்டேன். அப்படியெல்லாம் பார்க்காமல் உன்னுடைய பாவங்களை நான் மன்னித்து விடுவேன். ஆதமுடைய மகனே, நீ செய்த பாவங்கள் வானத்தை முட்டுகின்ற அளவுக்கு நிறைந்து போனாலும் அதற்கு பிறகு வந்து என்னிடத்திலே நீ மன்னிப்பு கேட்டால் உன்னை நான் மன்னிப்பேன். ஆதமுடைய மகனே, நீ செய்த பாவங்கள் இந்த பூமியை நிறைத்து விட்டாலும் அதற்கு பிறகு நீ உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் என்னிடத்திலே வருந்தினால் நிச்சயமாக நான் எந்த பாவம் என்று பார்க்காமல் உன்னை நான் மன்னித்து விடுவேன். ஆனால் ஒன்று, நீ எனக்கு இணை வைக்க கூடாது. ஷிர்க் என்ற இணை வைத்தலோடு மட்டும் அந்த என்னிடத்தில் நீ கை நீட்டக்கூடாது. அந்த பாவத்தை மட்டும் விட்டுவிட்டு, ஷிர்க் என்ற இணை வைத்தலை மட்டும் விட்டுவிட்டு என்ன பாவத்தை தான் நீ செய்துவிட்டு என்னிடத்திலே வந்து நீ கை நீட்டினாலும், வானத்தை முட்டுகின்ற அளவுக்கு பூமி நிறைகின்ற அளவுக்கு நீ பாவத்துக்காக மன்றாடினாலும் உன்னுடைய பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்வேன். என்ன பாவம் செய்திருக்கிறாய் என்றெல்லாம் பார்க்க மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு அன்பும் அருளும் அடியார்கள் விஷயத்தில் கொண்டவனாக அல்லாஹு தஆலா இருக்கிறான். எனவே அந்த அன்பும் அருளும் கொண்ட இறைவன் இந்த ரமலானிலும் இருக்கிறான். இந்த ரமலானுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த புனித நாட்கள் இறுதி 10லும் இருக்கிறான். ஏன் அந்த ரப்பிடத்திலே நாம் கையை ஏந்த கூடாது என்று சகோதரிகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பங்களை அதற்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த அடியான் மீது கொண்ட கருணையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு செய்தியிலே சொன்னார்கள். அல்லாஹ் சொல்வதாக, அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான் ஒரு பாவத்தை செய்து விட்டான். பாவத்தை செய்துவிட்டு, இறைவா, நான் தப்பி தவறி என்னுடைய அறியாமை, என்னுடைய சூழ்நிலை காரணமாக இத்தகைய ஒரு பாவத்துக்கு நான் உள்ளாகிவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்று என்னிடத்திலே அவன் கேட்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான் குற்றத்தை செய்து விட்டான், அவனுக்கு தெரியும் அவனை மன்னிப்பதற்கு ஒரு ரப்பு இருக்கிறான் என்று. அப்படி ஒரு ரப்பு இருக்கிறான் என்ற காரணத்தினால் தான் என்னை நோக்கி என்னுடைய அடியான் கையை உயர்த்தி இருக்கிறான். அந்த பாவத்தை மன்னிப்பவனாகவும் அந்த ரப்பு இருக்கிறான், பாவத்துக்கு தண்டனை வழங்குவவனாக அந்த ரப்பு இருக்கிறான் என்று தெரிந்துதான் என்னுடைய அடியான் என் பக்கம் கையை உயர்த்திருக்கிறான். நான் அவனை மன்னித்து விட்டேன். மீண்டும் அந்த அடியான் பாவம் செய்கிறான். மீண்டும் அல்லாஹு தஆலாவிடத்திலே கையை ஏந்துகிறான். இறைவா, நான் தவறிழைத்து விட்டேன், நான் அழிந்து நாசமாகி போய்விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று கெஞ்சுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், மீண்டும் என்னுடைய அடியான் பாவம் செய்து விட்டான். மீண்டும் அவனுக்குள்ளே இருக்கிறது நான் அவனை மன்னிப்பேன் என்று. எனவேதான் அவன் மீண்டும் என் பக்கம் கையுயர்த்திருக்கிறான். என்னுடைய அடியானை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், மீண்டும் என்னுடைய அடியான் பாவம் செய்கிறான், திரும்பவும் செய்கிறான். திரும்பவும் அவன் மனம் வருந்துகிறான், கலறுகிறான், என்னிடத்திலே கையை ஒத்துகிறான், கெஞ்சுகிறான். என்னுடைய அடியானுக்கு தெரியும் நான் அவனுடைய பாவத்தை மன்னிப்பேன் என்று. எனவே நிச்சயமாக
அவன் செய்த பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். மனிதா, நீ என்ன பாவம் செஞ்சாலும் செய், உன்னை மன்னித்துக் கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸ் புகாரியிலே, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை தடவைகள் தான் மனிதர்கள் திரும்ப திரும்ப பாவங்களை செய்துவிட்டு திரும்ப திரும்ப அவனிடத்தில் செல்கின்ற போதெல்லாம், நீ பாவம் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டவன் அல்லவா, திரும்ப வந்திருக்கிறாய் என்று துரத்தி விடுபவன் அல்ல அவன். திரும்பவும் அவனிடத்திலே வந்திருக்கிறாய், உனக்கு ரோஷமில்லையா என்று தட்டி விடுபவன் அல்ல அவன். திரும்பவும் அவனிடத்திலே வந்திருக்கிறாய், நீ எல்லாம் ஒரு மனிதனா என்று துரத்தி விடுபவன் அல்லவன். எந்த சந்தர்ப்பத்திலே அவன் பக்கம் சென்றாலும் அதை பெருமையாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அடியான் தன் பக்கம் வந்திருக்கிறான், அவனை மன்னிப்பதற்கு வேறு யாரும் இல்லை என்று அவனுக்கு தெரியும், புரிந்து வந்திருக்கிறான் என்று அந்த பாவங்களை எல்லாம் திரும்ப திரும்ப செய்கின்ற போதும் மன்னிக்கின்ற ரப்பாக அல்லாஹு தஆலா இருக்கின்ற போது அந்த கருணையாளரின் பக்கம் ஏன் நம்முடைய கைகள் உயரக்கூடாது என்று அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் சில அடியார்கள் வருவார்கள், அவருடைய பாவச் சுமைகள் மலைகள் போன்று குவிந்திருக்கும். அந்த பாவச்சுமைகளை கூட அல்லாஹ் தஆலா பொருட்படுத்தாமல் அவர்களை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு அன்பும் அருளும் கருணையும் கொண்ட அந்த இறைவன் நம்மை அழைக்கிறான், இந்த ரமலானிலே அழைக்கிறான், ரமலானுடைய இறுதி 10 நாட்களிலே அழைக்கிறான். கட்டாயம் அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அந்த எங்களுடைய குற்றங்குறைகளுக்காக, பாவங்களுக்காக, தேவைகளுக்காக முறையிடுகின்ற காலமாக இந்த ரமலானை நாங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்த வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா எந்த நிலையுமே இல்லாத அந்த சந்தர்ப்பத்தில் 7 சாராருக்கு நிழல் கொடுப்பான். அதிலே ஒருவர் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அதற்காக அழுது தனிமையிலிருந்து கண்ணீர் விட்டு பாவ மன்னிப்பு கோருகின்ற மனிதர். இந்த மனிதருக்கும் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா எந்த நிலையுமே இல்லாத சந்தர்ப்பத்தில் நிழல் கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எனவே பாவம் செய்த ஒருவர் தனிமைப்பட்டிருப்பதையும், அந்த தனிமைப்பட்டு தன்னுடைய பாவங்களுக்காக கண்ணீர் விடுவதையும் கதறுவதையும் படைத்த ரப்பு விரும்புகிறான், அந்த அடியானை நேசிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு செய்தியில் சொன்னார்கள், மனிதர்களே, நீங்கள் பாவமே செய்யாத மனிதர்களாக இந்த உலகத்தில் இருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் இந்த உலகத்துக்கு தேவையில்லை, உங்களை அழித்துவிட்டு புதியதொரு சமுதாயத்தை அல்லாஹு தஆலா உருவாக்குவான். அவர்கள் பாவம் செய்து தங்கள் ரப்பின் பக்கம் வருவார்கள், அவன் அவர்களை மன்னிப்பான். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் தான் அல்லாஹ்வுக்கு தேவைப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்றால் அந்த ரப்புடைய கருணையையும் அன்பையும் நாங்கள் என்னவென்று சொல்வது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே நினைத்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுத கண் இருக்கிறதே, இது நிச்சயமாக நரகத்துக்கு செல்ல மாட்டாது. அதற்கு உதாரணம், கறந்த பால் மீண்டும் மடிக்கு எப்படி சொல்லாதோ அதுபோல அல்லாஹ்வின் அச்சத்தினால் அவன் செய்த பாவங்களை நினைத்து, நரகத்தின் வேதனையை நினைத்து, கபருடைய தண்டனையை நினைத்து, மஹ்ஷரை நினைத்து கண்ணீர் விட்டு கதறுகிறானே, அழுகிறானே, இந்த அழுத கண்ணீர் நாளை மறுமையில இந்த கண் நரகத்துக்கு போகாது. கறந்த பாலை எப்படி மீண்டும் அந்த மடிக்குள்ளே கொண்டு செல்ல முடியாதோ அதுபோல இந்த மனிதன் நரகத்துக்கு போக மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலாவுக்கு 2 துளிகள் மிக விருப்பமான துளிகள். ஒன்று, ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பயத்தினால் கண்ணீர் விட்டு அந்த கண்ணீரில் இருந்து விடுகிறதே சொட்டு சொட்டாக அந்த துளிகள் இருக்கிறதே அல்லாஹ்வுக்கு விருப்பமான துளி. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதிலே கொட்டப்படுகின்ற அந்த இரத்த சொட்டு. இந்த 2ம் அல்லாஹ்விடத்திலே சமமானவைகள். பாவத்துக்காக அழுத கண்ணீர் துளியும் ஜிஹாதுக்காக விடப்பட்ட இரத்த சொட்டும், இந்த 2 துளிகளும் அல்லாஹு தஆலாவுக்கு மிக விருப்பமான துளிகள் என்று சொன்னார்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட படைத்த ரப்பு இந்த ரமலானில் இருக்கிறான், இறுதிப்பத்திலும் இருக்க இருக்கிறான். எனவே அந்த ரப்பிடத்தில் எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய கஷ்டங்களுக்காக, எங்களுடைய தேவைகளுக்காக முறையிடுகின்ற காலமாக இந்த ரமலானை நீங்க பயன்படுத்துங்க. அப்படி இல்லாம வெறும் கேளிக்கைகளும் வீணான காரியங்களிலும் வீதி வீதியாக அலைந்து திரிவதும் கடைத்தெருக்களில் ஏறி திரிவதும் நீங்கள் கழிப்பீர்களாக இருந்தால் இந்த ரமலானை நீங்கள் இழந்த துர்ப்பாக்கியசாலிகள். இந்த ரமலான் உங்களை விட்டு பிரிகிற போது யாரெல்லாம் ரமலானை அடைந்து தங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்புகளை பெறவில்லையோ அவர்கள் நன்றாக இருக்க மாட்டார்கள், அவர்கள் நாசமாகவே போவார்கள் என்று நபி அவர்களால் சபிக்கப்பட்ட அந்த சாபத்துக்குரிய மனிதர்களாக நாம் மாறிவிடுவோம். அப்படிப்பட்ட சாபத்துக்குரிய மனிதர்களாக நாம் மாறாமல் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வழியிலே நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இந்த விடயத்துக்கு அதிக கவனம் செலுத்துமாறு உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்பவனாக இருக்கின்றேன்.
அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ரமலானிலே இறுதிப்பத்திலே நாங்கள் செய்கின்ற மிக உயரிய வழக்கங்களில் ஒன்று குர்ஆனோடு நாங்கள் ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்வது. குர்ஆனுக்கும் இந்த ரமலானுக்கும் நெருக்கமான உறவு உண்டு. குர்ஆனுக்கும் இறுதிப்பத்துக்கும் மிக நெருக்கமான உறவு உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து குர்ஆனை திரும்ப திரும்ப ஓதி காண்பித்துக் கொண்டிருப்பார்கள். நபி அவர்கள் சொல்வார்கள், குர்ஆன் நாளை மறுமையில் உங்களுக்காக சிபாரிசு செய்யும், நோன்பு நாளை மறுமையில் உங்களுக்காக சிபாரிசு செய்யும். குர்ஆனும் நோன்பும் இரண்டும் ஒன்றுபட்டு விட்ட ஒரு வணக்கம் இந்த ரமலான். எனவே இந்த ரெண்டுடைய சிபாரிசையும் பெற்றுக் கொள்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு. நோன்பை நோட்பதனூடாக அந்த சிபாரிசை ஷஃபாஅத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நோன்பிலே குர்ஆனை அதிகம் ஓதுவதனூடாக அந்த ஷஃபாஅத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இறுதி 10 நாட்களில் கடந்த நாட்களில் நாம் ஏதாவது குறைவிட்டிருந்தாலும் குர்ஆனை ஓதுகின்ற விஷயத்தில், குர்ஆன் பக்கத்தில் பிழைவிட்டிருந்தாலும் இந்த வருகின்ற 10 நாட்களிலாவது அதை நிரப்புகின்றவர்களாக முழுக்க அதற்காக நேரத்தை காலத்தை செலவழிக்கின்றவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய அறிஞர்கள், இஸ்லாமிய பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றவர்கள், ஹதீஸ் துறை மேதைகள் எல்லாம் தங்களுடைய ஹதீஸ் எழுதுகின்ற பணியை, ஹதீஸை போதிக்கின்ற பணியை, ஹதீஸை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பணியை, போதனை செய்கின்ற பணிகளை எல்லாம் நிறுத்திவிட்டு கூட அந்த இறுதி 10 நாட்களில் குர்ஆனை அதிகம் ஓதுகின்றவர்களாக தங்களை மாற்றிக் கொண்டிருந்தார்கள் என்று நாங்கள் ஹதீஸ்களிலே அவருடைய வரலாறுகளிலே படிக்கிறோம். எனவே சகோதரர்களே, குர்ஆன் நீங்க ஓதுறதனூடாக மிக அதிகமாக நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த இறுதி 10 நாட்களில். உண்மையாகவே லைலத்துல் கத்ர் இரவென்றும் போது குர்ஆனை ஓதுகின்ற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைத்து விட்டால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, 10 என்பது 700 மடங்கு வரையான நன்மையை அல்லாஹ் தஆலாவிடத்தில் பெற்றுத் தருகிறது என்று ஹதீஸ்களும் குர்ஆன் வசனங்களும் சொல்கிறது. எனவே குர்ஆன்ல ஒரு வசனத்தை, ஒரு அத்தியாயத்தை, ஒரு ஜுஸுவை நீங்க ஓதிவிட்டீர்கள் என்றால் இவ்வளவு பெரிய பாக்கியம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையைப் போல அதே நாம் அமலை செய்தவர் தான் பெற முடியுமே தவிர வேறு யாரும் பெற முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு உயர்தரமான வணக்கம் ரமலான்ல குர்ஆனை ஓதுறது, அதுவும் இந்த இறுதி 10 நாட்கள்ல குர்ஆன் ஓதுறது. எனவே கடந்த நாட்களில் நீங்கள் பிழைவிட்டாலும் குறைவிட்டிருந்தாலும் அதிலே நீங்கள் பொடுபோக்காக இருந்தாலும் இந்த இறுதி 10 நாட்களை குர்ஆன் ஊடாக ஹயாத்தாக்குகின்ற பணியில உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்பவனாக இருக்கிறேன். இந்த ரமலானிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வணக்கங்களிலே இன்னும் ஒரு பிரதானமான வணக்கம் இருக்கிறது. அதுதான் தர்மம் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக ரமலானுடைய காலத்திலே மற்றவர்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு, இறைவனுடைய பாதையிலே செலவழிக்கின்ற பக்குவம் கொண்டவர்களாக இருந்தார். நபி அவர்கள் ஏனைய காலங்களிலே ஒரு கொடைவள்ளல், பஞ்சத்தை பயப்படாத ஒருவர், வறுமையை பயப்படாத ஒருவர், அள்ளி கொடுப்பது போல இருப்பதையெல்லாம் நாளைக்கு தேவை என்று வைக்காமல் கொடுக்கின்ற ஒருவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அதனால்தான் அந்த மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டில் 3 மாதங்கள் தொடர்ச்சியாக அடுப்பெரிக்கப்படாத வரலாறுகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். 3 நாட்கள் தொடர்ச்சியாக வயிறு நிறைய சாப்பிட்ட வரலாறை நாம் பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு கொடுக்கின்ற பக்குவமுடையவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். ரமலானுடைய காலத்தில் அந்த காலத்தை விடவும் மிக அதிகமாக, சுழன்றடிக்கும் புயல் காற்றின் வேகத்தை விடவும் அதிகமாக நபி அவர்கள் இந்த ரமலானுடைய காலத்தில் தர்மம் செய்கின்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே இந்த இறுதி 10 செய்கின்ற மிக பெருமதியான வணக்கங்கள்ல ஒன்று, நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு, நல்ல பணிகளுக்கு செலவு செய்வது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா மஷரன் நிசா, பெண்களே, தஸத்தக்ன, நீங்கள் அதிகம் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள். ஃபைன்னி ரஅய்துகுன்ன அக்ஸர அஹ்லின் நார், ஏனென்றால் உங்களை நான் அதிகமாக நரகத்திலே பார்க்கிறேன். அந்த நரக நெருப்பிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக அதிகம் தர்மம் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, பெண்மணிகளுக்கு வழிகாட்டினார்கள். ஒரு முறை தன்னுடைய ஹஜ் பெருநாள் உரையின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை பெண்களுக்கு சென்று பெண்கள் பக்கத்திலே அதிக அழுத்தம் கொடுத்து தர்மம் செய்யுங்கள், இந்த தர்மம் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கும் என்று சொன்னவுடன் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விரிப்புகளை கொண்டு செல்கிறார்கள். அந்த பெண்மணிகள் அவரிடம் இருந்த எல்லாவற்றையும் தர்மம் செய்கிறார்கள். காதிலே கிடந்தது, கையிலே கிடந்தது எல்லாம். எந்த அளவுக்கு என்றால் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொண்டு போன போர்வையை தூக்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு, இழுத்து வருகின்ற அளவுக்கு அந்த பெண்மணிகள் தங்களுடைய ஆபரணங்களை எல்லாம் கழட்டி தர்மம் செய்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த நரகத்தின் மீதான பயம். நபி அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன் நார வலவ் பிஷிக்கி தம்ரா,
ஈத்தம்பழத்தின் ஒரு துண்டுதான் உங்களிடத்தில் இருந்தாலும் அதை கொடுங்கள், கொடுத்து நரகத்தில் இருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு வழிபண்ணுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, ரமலானில் நீங்கள் செய்கின்ற உயர்தரமான வணக்கங்களில் ஒரு வணக்கம் நீங்கள் தர்மத்தில் ஈடுபடுவது. நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு, நல்ல பல காரியங்களுக்கு இறைவனுடைய தீன்படிக்காக செலவு செய்தல் என்பது ஒரு உயர்தரமான வணக்கம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், மா நகஸத் ஸதகத்துன் மின் மாலின், நீங்கள் செய்கின்ற தர்மம் ஒரு காலம் உங்களுடைய பொருளாதாரத்தில் குறையை ஏற்படுத்த மாட்டார். கொடுப்பாருக்கு குறைவில்லை என்பார்கள். அதுபோல நீங்கள் தர்மம் செய்தால், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு குறை வைக்க மாட்டான். எனவே சகோதரிகளே, இந்த ரமலானுடைய காலத்தில் நாம ஏதாவது நல்ல பணிகளுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சிருக்கிறோமான்னு யோசிங்க. நம்மகிட்ட இருக்க நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, இந்த நோம்புல நமக்கு என்ன தந்தாக, இந்த நல்ல நாள் பெருநாளில் ஆறுதான் நமக்கு என்னத்தை தந்து கிழிச்சாக. சொந்தம் ஒன்றிருக்கா, உறவு ஒன்றிருக்கா, காக்கான் இருக்கா, தம்பின் இருக்கா, குடும்பம் ஒன்றிருக்குது, ஒத்தராலே 5% நமக்கு பிரயோஜனம் கிடையாது என்று கொம்புகின்ற பெண்களைத்தான் நாம் அதிகமாக பார்க்கிறோமே ஒழிய நாம என்ன செஞ்சு என்று ஒவ்வொரு பெண்மணியும் ஒவ்வொரு சகோதரியும் யோசித்து விட்டார்கள் என்றால் இந்த வணக்கத்தை நாம் ஹயாத்தாக்கி விட முடியும். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் மற்றவிடத்தில் கேட்கின்ற வாசலை துறக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா வறுமையின் வாசலை திறந்து விடுகிறான் என்று சொன்னார்கள். வாயை திறந்து கேட்க துவங்கினீங்க, உங்களுக்கு முசீபத்து தான், சோதனை தான், நிச்சயமாக அந்த வறுமையின் வாசல் திறக்கப்பட்டுவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஆக அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த ரமலானுடைய காலத்தில் இந்த வணக்கத்தை ஹயாத்தாக்கும் நபி அவர்கள் அதிக அழுத்தம் கொடுத்து செய்த வணக்கம். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம அத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, இறைவா உன்னுடைய பாதையில் செலவு செய்கின்ற மக்களுக்கு இன்னும் கொடுப்பாயாக. அல்லாஹும்ம அத்தி மும்சிகன் தலபா, கொடுக்காமல் வைத்திருக்கின்ற, பொத்தி வைத்திருக்கின்ற, பூட்டி வைத்திருக்கின்றவர்களுக்கு, அவருடைய பொருளாதாரத்துக்கு அழிவை கொடுப்பாயாக என்று 2 மலக்குமார்கள் அல்லாஹு தஆலாவின் புறத்தில் இருந்து வந்து ஒவ்வொரு காலையிலும் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கொடுப்பாரின் பொருளாதாரம் அழிவதில்லை, மாறாக பதுக்கி வைத்துக் கொண்டு, பூட்டி வைத்துக் கொண்டு, இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா முசீபத்தை, சோதனையை மீண்டும் மீண்டும் கொடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்தியிலே இருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்கின்றோம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அன்பிக் இப்ன ஆதம் யுன்ஃபகு அலைக, ஆதமுடைய மகனே நீ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய், உனக்கு செலவு செய்கிற பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், நான் உனக்கு தந்த பொருளாதாரத்தில் இருந்து நல்ல பணிகளுக்கு நீ செலவு செய், உனக்கு செலவு செய்கின்ற பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹு தஆலா செலவு செய்கிறேன் என்று ஏற்றுக்கொண்ட ஒருவருக்கு அல்லாஹு தஆலா எப்படியான வாய்ப்புகளை, பரக்கத்துக்களை கொடுப்பான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தர்மத்தின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்ற போது, யாராவது ஒருவர் ஒரு பேரித்தம் பழத்தின் அளவுக்காவது தர்மம் செய்தால், ஹலாலான சம்பாத்தியத்தில் இருந்து செய்தால், அது முக்கியம், அது முக்கியமான கண்டிஷன். ஹலாலான சம்பாத்தியத்தில் இருந்து செய்தால் அல்லாஹ் தஆலா ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து செலவு செய்யப்படுகிற தர்மத்தை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வான். தூய்மை இல்லாததை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வட்டி கொடுத்தவர், ஹராத்தில் உழைச்சவர், மோசமான தொழிலை செஞ்சவர் எத்தனை ஆயிரத்தை அள்ளி கொடுத்தாலும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் 5%க்கும் அதுக்கு பிரமாணம் கிடையாது. அல்லாஹ் தூய்மையானவன் தூய்மையைத்தான் விரும்புவான், தூய்மையானவன் தூய்மையைத்தான் ஏற்றுக்கொள்வான். எனவே இப்படி ஒரு ஈத்தம்பழத்தின் அளவாவது ஹலாலான சம்பாத்தியத்தில் இருந்து ஒருவர் தர்மம் செய்தால் அல்லாஹு தஆலா அந்த தர்மத்தை தன்னுடைய பலக்கரத்தை கொடுத்து வாங்கிக் கொள்கிறான். வாங்கிக் கொடுத்து அந்த தர்மத்தை கொடுத்த மனிதருக்காக வளர்த்து வருகிறான். எப்படி என்றால், உங்களில் ஒருவர் ஒரு ஒட்டகம் குட்டி போட்டவுடன் அந்த குட்டியை நன்கு பராமரித்து அது பெரிதாகிற வரைக்கும் எந்த அளவுக்கு கவனம் கொடுத்து வளர்ப்பாரோ, அதுபோல அந்த ஈத்தம்பழத்தால் செய்யப்பட்ட அந்த தர்மத்துரிய நன்மையை அல்லாஹ் தன்னுடைய வலக்கரத்தை கொடுத்து வாங்கி அவருக்கு பாதுகாத்து வளர்த்து மிகப்பெரிய நன்மையாக நாளை வரவையிலே கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த ரமலான் அதுக்கு பயன்படுத்தும். ரமலான்ங்கிறது இப்ப ஸ்பெஷல் கேத்து மூட்டுற காலம், கேத்த பூட்டி வைக்கிற காலம். அதுவும் இறுதி 10 எல்லார வீட்லையும் கேத்துக்கு பூட்டு போட்டாச்சு. என்ன, யாரும் வருவாங்க, தட்டுவாங்க, கேட்பாங்க, நம்ம கொடுக்கணும் என்பதற்காகவே பூட்டு போட்ட ஒரு காலமாக நிறைய இடங்கள்ல இருக்கு. நீங்க இதை கொடுங்க. ரமலானுடைய காலத்துல ஒருத்தன் கேட்டு வாரான்டா
ஒருத்தன் கேட்டுறங்கிறதை அவனோட தன்மானத்தை இழந்துதான் வாரான். அவனோட மானம், மரியாதை, குடும்ப கௌரவம் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி வீசி விட்டுத்தான் உங்களிடத்துல வருகிறான். வாயால வந்து கேட்கிறான்டா வாமசாயில பலாத்தன்னர், வாயால் கேட்கின்றவர்களை நீங்கள் விரட்ட வேண்டாம், கொடுங்க என்று அல்லாஹ் சொல்றான். கேட்கிறது தப்பு, கூடாது. கேட்க வந்துட்டான்ல, கேட்டு வந்தா கொடுங்க, திரட்டாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்மளை சோதிக்கிறதுக்கு அனுப்புவான். இப்படி கொஞ்சம் பேர் அனுப்பி வைப்பான். டோட்டால போன எல்லா பொம்பளைகளும் எல்லார வீட்டையும் போறல, சிலர விட்ட போகணும்னு அல்லாஹு தஆலா எண்ணத்தை போட்டு போய் பாருன்னு அனுப்பி வைக்கிறதான். வார இந்த நோம்புல பெரிய அல்லாமத்து கதையெல்லாம் கதைக்கா, மார்க்கம் கதைக்கா, என்ன செல்றான்னு கேட்டுப்பார். அனுப்ப மாட்டானா? அனுப்பலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் அடியானை கூப்பிட்டு கேட்பான், அடியானே, நான் பசியோடு இருந்தேன், உன்னிடத்தில் உணவு கேட்டு வந்தேன், நீ ஏன் தரவில்லை? அடியானே, நான் தேவையுடையவனாக இருந்தேன், என்னுடைய தேவையை உன்னிடத்திலே கேட்டு வந்தேன், ஏன் நீ தரவில்லை? அடியானே, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், நீ என்னை பார்க்க வரவில்லை என்று அல்லாஹு தஆலா அடியானிடத்தில் கேட்பான். அடியான் சொல்வான், ரப்பே, இறைவா, நீ பசியோடு இருந்தையா? இது எனக்கு எப்படி தெரியும்? அது நடக்குமா? நீ பசியோடு இருக்கிறது, நீ தேவையோடு இருந்தையா? அது எனக்கு எப்படி தெரியும்? நோய்வாய்ப்பட்டு கிடந்தையா? அது எனக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் சொல்கிறான், இன்னாடியான் பசியோடு வந்து உன்னிடத்தில் என்னுடைய பசியை சொல்லி கேட்டான், நீ அவனுக்கு கொடுத்திருந்தால் எனக்கு தந்ததாகவே நான் எடுத்திருப்பேன். இன்னாடியான் தேவையுடையவனாக உன்னிடத்தில் வந்தான், உன்னிடத்தை தேவையை சொன்னான், அவனுடைய தேவையை நிறைவேற்றி இருந்தால் என்னுடைய தேவையை நிறைவேற்றியதாகவே நான் நினைத்திருப்பேன். இன்னாடியான் நோய்வாய்ப்பட்டு கிடந்தான், அவனை போய் பார்த்திருந்தால் என்னை வந்து பார்த்ததாகவே நான் நினைத்திருப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அப்படி அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? செக் பண்றதுக்கு, நம்மள இவன் கவனிக்கானான்னு பார்க்கறதுக்கு மால் அனுப்பலாம். எனவே இந்த ரமலானுடைய காலத்துல கொஞ்சம் மனசை கொஞ்சம் திறந்து, வறுமையை கொஞ்சம் தூக்கி ஒரு பக்கத்தில் வச்சுட்டு, ஷைத்தான் இந்த விஷயத்துல தான் வறுமையை பற்றி எச்சரிப்பான். அஷைத்தானு யஇதுக்குமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நல்ல காரியங்களுக்கு செலவு செய்தால் உங்களுக்கு வறுமையை கொண்டு அவன் அச்சுறுத்துகிறான். அல்லாஹ் சொல்கிறான், தீய காரியங்களுக்கு செலவு செய்யறதுக்கு செலவு செய்ய என்று ஏவுகிறான். நல்ல காரியத்துக்கு செலவு செய்யக்குள்ள, இதுக்கு அங்க நமக்கிட்ட காசு இருக்குது, உடுப்படுக்கையும் இல்லை, இன்னும் பிள்ளைகளுக்கு இவ்வளவு கஷ்டத்தில் நாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வறுமையை கொண்டு எச்சரிக்கை செய்கிறான். ஒரு தேவையில்லாத ஒரு சாமான வாங்குறதுக்கு வறுமையை பத்தி எண்ணமே இல்லை. நமக்கு காசு இருக்கா இல்லையான்னு பாக்குறையும் இல்லை, இதை கொடுக்கலாமா இல்லையான்னு பாக்குறையும் இல்லை. ரோட்டார் ஒரு சாமான் வருது, புதுசா ஒரு சாமான் வாங்குறதுக்கு விருப்பமான சாமான், கண்ணா குடி தேடின சாமான், காசு இல்ல, வாங்கிடுவீங்க. கொடுக்கலாமா இல்லையாங்கிறத யோசிக்க மாட்டீங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த பெருநாளில், இந்த நோன்பு காலத்தில் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவு செய்கின்ற செலவில் ஒரு செலவை குறைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்கு நீங்கள் தயாராகும். அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்கள் மொட்டையா சொல்லிட்டு போயிட்டு முடியாது. ஒரு வழியையும் காட்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தல் என்பது ரெண்டு வகை. ஏழை எளியவர்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு கொடுத்தல். இரண்டாவது, இறைவனுடைய காரியங்களுக்கு கொடுத்தல். நான் முதல் சொன்னது, உங்களுடைய தேவையுடையவர்கள் வீட்டை தேடி வருவாங்க, அவங்களுக்கும் கொடுங்க. இரண்டாவது விஷயம், அவனுடைய தீன் படிக்கும் செலவு செய்யும். இந்த பிரதேசத்தில் தௌஹீத் பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுவதற்கு ஊரார் என்ன சொன்னாலும் உள்ளிற்கு இருக்கின்ற எங்களுக்கு தெரியும், நாங்கள் தான் காசு போட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இங்கிருக்கின்ற ஆண்களும் பெண்களும் அவர்கள் போடுகின்ற 10 ரூபாயும் 50 ரூபாயும் 100 ரூபாயும் தான் இந்த பிரதேசத்தில் இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பரோபகாரம் கொண்ட நல்லுள்ளம் கொண்ட மனிதர்கள் இந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் இந்த தீன் பணி இன்றைக்கு வரைக்கும் நீடித்திருக்கிறது. ஊரார் சொல்லுவார்கள், உங்களுக்கு பயானுக்கு போனாலே காசியும்பார்கள், பயான் பண்றாக்களுக்கு லட்சம் லட்சமாய் கோடி கோடியாய் கொட்டுது என்பார்கள். படைத்த ரப்புக்கும் நமக்கும் தெரியும், படைத்த ரப்புக்கும் உங்களுக்கும் தெரியும். நாங்கள் பக்கத்தால் போட்டு செலவழித்துத்தான் இந்த பணியை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நீங்களும் வளமையாக செலவழிக்கிறவர்கள், இப்பையும் செலவழிங்க. எங்களுடைய தாருஸ்ஸலாம் மதரசா ஆண்கள் அரபு கல்லூரி இந்த பிரதேசத்தில் கற்றறிந்த குர்ஆனை ஹதீஸை கற்றறிந்த உலமாக்களை உருவதற்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிற அரபு கல்லூரி தற்போது அது மரணமா வாழ்வா சாவா என்ற போராட்டத்தில் இருக்கிறது. கட்டடங்கள் கிடைத்திருக்கிறது, ஆனால் ரன் பண்ற பொருளாதாரம்
அதை நடைமுறைப்படுத்துகிற பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் வீடு வீடாக சென்று உதவிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இங்கே வந்திருக்கிற பெண்களாகிய நீங்களும் உங்களுடைய உதவியை வழங்க வேண்டும். பல உதவிகளை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். வருடத்தில் ஒரு நாள் கல்லூருடைய உணவு பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுதல். ஒரு நாளைக்கு வருஷத்தில் ஒரு தரம் தான் நீங்க செலவழிக்க வேண்டும். 6000 ரூபாய் வருஷத்தில் ஒரு தரம் செலவழித்தல். வருடத்தில் ஒரு நாள் ஒரு நேர உணவை பொறுப்படுத்தல் 3000 ரூபாய். வருடத்தில் ஒரு நாள் ஒரு நேர உணவில் அறவாசிய பங்கெடுத்தல் 1500. அப்படி என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களால் முடிந்த பொருளாதார உதவியை வருஷத்தில் ஒருக்கா கொடுக்கிறது. உதாரணமா இந்த ஜூலை மாசம் 26ஆம் தேதி 27ஆம் தேதி நீங்க கொடுக்குறீங்கன்னா அடுத்த ஜூலை மாசம் தான் நீங்கள் அதை கொடுக்க வேண்டி வரும். வருஷத்தில் ஒருக்கா நீங்க உங்களோட பங்களிப்பை செலுத்துறது. இந்த தீன் பணியில் உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வெளியில் எங்களுடைய சகோதரிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உங்களோட பெயர்களை நீங்க பதியலாம். நான் வருஷத்தில் ஒரு நாள் சாப்பாடு தாரன் 6000 ரூபாய் இந்த டேட்ல நான் தருவேன். இந்த அறிக்கை நம்பர் கண்டக்ட் பண்ணு. வருஷத்துல ஒரு அரை நாள் சாப்பாடு ஒரு நேர சாப்பாடு 3000 ரூபாய். எனக்கு ஒரு நேர சாப்பாடு தாரத்துக்கு வசதி இல்லை. ஒரு சாப்பாட்டுல அரைவாசியாவது நான் தாரன் என்று ஒரு கால் 1500 ரூபாய். இப்படி உங்களுடைய பங்களிப்புகளை வழங்க முடியும். இது இந்த பிரதேசத்தில் தௌஹீத் பிரச்சார பணி முன்னெடுக்கப்படுவதற்கு நீங்கள் வழங்குகின்ற மிகப்பெரிய பேருதவியாக இருக்கும். எனவே இந்த ரமதானுடைய காலத்தில் நீங்கள் உங்களுடைய உடுப்புகளுக்காக இன்னொரு தேவைகளுக்காக செய்யப்பட்ட செலவுல ஒரு பகுதியை எடுங்க. இது 6000 ரூபாய்க்கு அபாயா எடுக்கிறன்னு தீர்மானம் இருந்தா இந்த முறை 4500 ரூபாய்க்கு தான் எடுக்கிறன்னு முடிவெடுங்க. 5000 ரூபாய்க்கு உடுப்பெடுக்கிறன்னு முடிவெடுத்த என்ன இந்த முறை 3000 ரூபாய் தான் எடுக்கிறன்னு முடிவெடுங்க. இடுப்பு எடுத்துட்டீங்களா இன்னும் எடுக்கிற ஐடியாக்கள் இருக்கும். நமக்கு ஒரு நாளைக்கு பெருநாளைக்கு ஒன்று போதாதே, அடுத்த நாளைக்கு 3 நாளைக்கு தேவைப்படும். அதையெல்லாம் கட் பண்ணி போட்டு அதை செலவழிங்க. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆதமுடைய மகன் எப்போது பார்த்தாலும் காசு 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 பணம் என்றே பேசிக் கொண்டிருக்கிறான். ஹல்லக இப்னு ஆதம் இல்லா மா அகல்த ஃபஅஃப்னைத அவ் மா லபிஸ்த ஃபஅப்லைத அவ் தஸத்தக்த ஃபஅம்லைத. ஆதமுடைய மகனே எப்போது பார்த்தாலும் காசு காசு பணம் பணம் என்று அலைந்து கொண்டிருக்கிறாயே, நீ தேடிய பணத்தில் உனக்கு மிச்சப்பட்டது என்ன? நீ திண்டு கழித்தது, உடுத்து கிழித்தது, கொடுத்து மிச்சப்படுத்திய இந்த 3 தான் உனக்கு. நீ திண்டிருந்தா உனக்கு, நீ உடுத்திருந்தா உனக்கு, நல்ல பாதையில செலவு செஞ்சிருந்தா உனக்கு, மற்றதெல்லாம் உனக்கு இல்ல, ஊரா இருக்கு. நீ என்னதான் சொத்து பத்துக்களை சேகரித்து வச்சுட்டு போனாலும் உங்களுக்கு சொந்தம் இல்லை. அதையெல்லாம் கட்டி ஆள்வதற்கு யாரோ வருவார்கள். பேங்க்ல இத்தனை ரூபாய் இருக்குது, இத்தனை லட்சம் இருக்கு, இன்ன வீடு கட்டி வச்சிருக்கிறேன், இன்ன கடத்தல் இருக்குது, இத்தனை காணி இருக்குது, இத்தனை நகனங்கள் இருக்கு. கண்ணை மூடினா யாருக்கு? உங்களுக்கா? வீட்டுக்கு சண்டை நடக்கும். ஆறு எடுக்கிறது ஆருக்கு கூட குறை என்று சண்டை இருக்கும். உங்களுக்கு என்ன வரும்? நீங்க திண்டது உடுத்தது நல்ல காரியங்களுக்கு செலவு செய்தால் கபருக்கு அது வந்து சேரும். எனவே நீங்கள் உண்டதோடு உடுத்ததோடு கபருக்கு வந்து சேருகின்ற ஒரு நல்ல அமலாக இந்த அமல் இருக்கிறது. நீங்கள் மரணித்தாலும் இந்த தாருசலாம் கல்லூரி வாழுகிற காலமெல்லாம் நிச்சயமாக அது மறுமை நாள் வரை வாழும். வாழுகிற காலமெல்லாம் அதற்கு பங்களிப்பு செய்த பங்காளர்களின் பட்டியல் நீங்களும் சேர்க்கப்படுவீர்கள் என்ற அடிப்படையில் உங்களால் முடிந்த வருஷத்தில் ஒரு நாளோ ஒரு நேரமோ அல்லது அதுல ஒரு பங்கையோ நீங்கள் செலுத்துவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். எங்களுடைய சகோதரிகள் மௌலியாக்களுக்கு பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்க அவங்கள சந்திச்சு உங்களோட பெயரை கொடுத்து நான் இன்ஷா அல்லாஹ் ஒரு வருஷத்துல ஒரு நாளைக்கு சாப்பாடு தாரன் 6000 ரூபாய் தாரன். உங்களுக்கு வசதியான டேட் இன்னைக்கு கொடுக்குறேன் இல்ல, உங்களுக்கு வசதியான ஒரு நேரம். அது வார மாசமா இருக்கலாம், அடுத்த மாசமா இருக்கலாம், அடுத்த மாசம் இருக்கலாம். ஆனா பேரை கொடுக்க கூட நீ என்ன பிரிக்கணும், கொடுக்கணும். எல்லாரும் கொடுக்கா நாமளும் கொடுத்து போட்டு போடுவாங்க. அல்லாஹ் கொடுக்க வேணும் என்று நியத்து வைத்தால் கொடுக்கறதுக்கான வழியை காட்டுவார். கடன் வாங்கக்குள்ள கொடுக்கணும் என்று கடன் வாங்கினா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கொடுக்கறதுக்கு வழியை காட்டுவான். வாங்கக்குள்ளே கொடுக்கறதுல நினைப்புல வாங்கினா அதுக்கு கிடைக்க வழி கிடைக்காது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கொடுக்குற என்ற நோக்கத்தில் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவைகள் நான் இந்த இறுதிப்பத்தை நீங்க நல்ல முறையில் ஹயாத்தாக்குவதற்கு சொல்லப்பட்ட ஆலோசனைகள். நேரம் நெருங்கி கொண்டிருக்கிற காரணத்தால் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எங்கள் ஒவ்வொருடைய பணிகளையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய தீனுக்காக பணி செய்தவர்களாக ஏற்றுக்கொண்டு இந்த ரமலானுடைய காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி இறுதிப்பத்தையும் அடைந்து புனித லைலத்துல் கத்ரை அடைகின்ற பாக்கியத்தை பெற்ற மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.